ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்க போறோம். நான் ஒன்லைனை மட்டும் சொல்றேன், இந்த கதை ஒர்த்தா இல்லையான்னு நீங்க முடிவெடுங்க. ஒரு சில காரணங்களால பேங்காக்ல பதுங்கி வாழக்கூடிய நம்ம கதையோட ஹீரோவுக்கு சடனா அரசாங்கத்துக்கிட்ட இருந்தே ஒரு வேலை வருது. பேங்காக்ல இருந்து சான் பிரான்சிஸ்கோக்கு ஒரு கிரிமினல் தப்பிச்சு போறான். அவனை எப்படியாச்சும் நீ தான் பிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, அந்த கிரிமினல் யாரு, எப்படி இருப்பான், குள்ளமா உயரமா, எந்த ஒரு தகவலும் கிடையாது. இப்ப ஏற்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோ அந்த கிரிமினலை கண்டுபிடிச்சானா, இவன் பிளைட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இவனுக்காக காத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன, இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லிருப்பாங்க. இதுதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆக்சுவலா முக்கியமான ஒரு ட்விஸ்ட நான் ரிவீலே பண்ணல, அது என்ன ஏதுன்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படத்தை ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்படியே லாஸ்டா உங்களோட தாய்மொழி என்னங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க அப்படியே டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்லயே ஒரு பிளைட்ட காட்டுறாங்க. ஜம்முன்னு ஒருத்தன் விண்டோ சீட்ல உட்காந்து அழகா தூங்கிட்டு இருப்பான். அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு பையன் கண்ணு முடிச்சு பார்த்தா அந்த பிளைட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தனும் ரண கொடூரமா அவங்களுக்குள்ளேயே அட்டாக் பண்ணிக்கிறானுங்க. உண்மையாவே யார் இவங்க, எதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கன்னு ஒரு இலவும் புரியல. ஒருத்த என்னடானா கட்டிங் மிஷினை வச்சு கொலை பண்ணிட்டு இருக்கா, இன்னொருத்த என்னடானா துப்பாக்கிய வச்சு அங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் சுட்டு கொண்டுட்டு இருக்கான். அப்ப தெரியாதனமா தோட்டாக்கல்ல ஒண்ணு அங்க இருக்க விண்டோ மேலேயே பட்டு அதிகப்படியான பிரஷரை தாங்க முடியாம ஒரு பக்கத்துல பிளைட்டே உடஞ்சிருங்க. அப்புறம் என்ன, உள்ள இருக்க ஒவ்வொருத்தனும் அலேக்கா வெளியில பறகுறானுங்க. இந்த இடத்துல கட் பண்ணி மங்களகரமா டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா சரியா 12 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஜம்முன்னு கோட்டு சுட்லாம் போட்டுக்கிட்டு ராண்டின்னு ஒரு ஆளு தன்னோட ஆபீஸ்க்கு போயிட்டு இருப்பான். அப்ப அவசரமா இவனுக்கு ஏதோ ஒரு கால் வருது. யார் என்ன சொன்னாங்கன்னு ஒன்னும் புரியல. கேட்ட வார்த்தையில நல்லா புலம்பிட்டு பையன் குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கிறான். அப்ப வெளியில இருக்க காவலாளிய பாருங்களேன், சார் குட் மார்னிங், ஆடா போடா கொப்ப மௌனேன்னு இவனையும் 4 வார்த்தை நல்லா திட்டிட்டு லிப்ட் கிட்ட வராங்க. அப்ப 2 பேர் உள்ள போக பாப்பாங்க. ஏய் நீங்க எல்லாம் படிக்கட்டுல போங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு இவங்களுக்கு 2 திட்டு. ஆக்சுவலா வெளிப்பக்கத்துல இருந்து பாக்கும்போது இது ஒரு சாதாரண ஆபீஸ் போலதான் இருக்கும். ஆனா இந்த லிப்டுக்குள்ள ஏறி ஒரு குறிப்பிட்ட பின் நம்பரை போட்டா போதும் பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு சீக்ரெட் FBI யோட ஆபீஸ்க்கு வந்துருவாங்க. ராண்டி உள்ள வந்ததுமே அங்க இருக்க டிஸ்பிளேல ஒரு பெரிய கம்பெனி வெடிச்சு சிதறக்கூடிய விஷயத்த கவனிக்கிறான். யோ பீட்டர் என்னாச்சு சார், எங்களுக்கும் அதான் புரியல, பேக்கப்காக நாங்களும் ஒரு டீம் அனுப்பி வச்சோம், அங்க என்ன ஆச்சுன்னு நீங்களே இதை பாருங்கன்னு சோல்ஜர்ஸோட உடம்புல செட் பண்ணி இருந்த கேமராவோட ஃபுட்டேஜ பிளே பண்ணுவான். அதுல ஒரு 4-5 பேரு கைவிடப்பட்ட ஒரு பழைய ஃபேக்டரிக்குள்ள துப்பாக்கியோட போயிருக்காங்க. அப்ப எதிர்பாராத யாரோ ஒரு சில பேரு இந்த சோல்ஜர்ஸையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது யாரு என்னங்கிற எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அப்பதான் பேச்சுவாக்குல பீட்டரும், சார் நான் வெளிப்படையா விசாரிச்ச வரைக்கும் இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அந்த கோஸ்ட் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எது, இந்த பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் தேடி தேடி அங்க இருக்க பணத்தை எல்லாம் ஹேக் பண்ணி எடுப்பாலே அந்த கோஸ்ட பத்தி பேசுறியா, அதெல்லாம் கண்டிப்பா வெறும் கட்டுக்கதையா தான் இருக்கும் சார். ஒருவேளை உண்மையா இருந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த கோஸ்ட் யாரு என்னங்கிற எந்த ஒரு தகவலும் தெரியாது. ஆனா ஒண்ணு, நிறைய கம்பெனிஸ் கிட்ட இருந்து கொள்ளையடிச்சதால அவகிட்ட கண்டிப்பா ட்ரில்லியன் கணக்குல பணம் இருக்கும். அதே டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்குள்ள வெரோனிகான்னு சொல்லப்படக்கூடிய இந்த FBI டீமோட ஹெட் வராங்க. அப்ப அதே ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய மைக்குங்கிற ஆளு, மேடம் லாஸ்டா நம்ம பேங்காக்கோட சோல்ஜர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா அதே கைவிடப்பட்ட ஃபேக்டரிக்கு வெளியில யாரெல்லாம் வந்து போனாங்கன்னு செக் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஆளோட முகம் மட்டும் கேமரால ரெக்கார்டே ஆகல. அப்படின்னா கண்டிப்பா இது கோஸ்டா தான் இருக்கும். இப்ப அவன் எங்க போயிட்டு இருக்கான்னு பாரு. மேடம் நான் பார்த்த வரைக்கும் லாஸ்டா அவன் ஒரு டாக்ஸில ஏறி இருக்கான். நீங்க சரின்னு சொன்னா நான் அந்த டாக்ஸில இருக்க GPS ட்ராக் பண்ண முடியும். இப்ப வெரோனிகாவும் பெர்மிஷன் கொடுத்துட்டு அந்த டாக்ஸி எந்த ரூட்ல போயிட்டு இருக்குன்னு செக் பண்ணும்போது கடைசியா அந்த கோஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. இந்த பாரு நம்ம கிட்ட அதிக நேரம் கிடையாது, உடனே சிங்கப்பூர்ல இருக்க சோல்ஜர்ஸ் இங்க கொண்டு வாங்க. ஐயோ மேடம் அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆக்சுவலா இந்த வெரோனிகாவும் ராண்டியும் இருக்கக்கூடியது சான் பிரான்சிஸ்கோல. இங்க கட் பண்ணா சீன் அப்படியே பேங்காக்ல இருக்க நம்ம ஹீரோ கிட்ட போகுது. கையில ஒரு சரக்கு பாட்டில வச்சுக்கிட்டு ஆட்டோக்குள்ளேயே படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்ப உள்ள வந்த ஒரு குட்டி பையன் சத்தமே போடாம ஹீரோவோட பாக்கெட்ல இருந்த பணத்தை ஆட்டைய போட்டான். ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோ எழுந்துக்கல. அதுவே கையில இருக்க பாட்டில புடுங்க ட்ரை பண்ணா டக்குனு பையன் கண்ண முடிச்சிட்டான். இருந்தாலும் கோவப்படல. சரி பணத்தை வச்சுக்கோன்னு குட்டி பையனை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்க பாருக்கு வரான். உள்ள சரக்கு ஊத்தி கொடுக்கறதுக்கு ஒரு தாய் கிழவி இருக்காங்க. நபா லூக்கஸ், நல்லா சம தூக்கம் போலயே. ஆமா ஆமா நைட் எல்லாம் சரக்கு அடிச்ச ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், நான் இப்ப முதல்ல சாப்பிடணும். சரி இந்தா காஃபியை குடின்னு ஒரு கப்ல குடுக்குறாங்க. சாச்சா எனக்கு இதெல்லாம் வேணான்னு பக்கத்துல இருக்க சரக்கு பாட்டில கையில எடுக்கிறான். டேய் இவ்வளவு குடிச்சுன்னா கண்டிப்பா செத்து போயிருவடா, பரவாயில்ல விடு, நான் செத்து போயிட்டா என்னோட ஆர்கன்ஸ் எல்லாம் வித்து என் கடனை அடைச்சிரு. உன் ஆர்கன்ஸ் எல்லாம் வாங்குற அளவுக்கு எந்த முட்டா பையில இந்த ஊர்ல இல்ல. அதே டைம்ல கரெக்டா ஹீரோவுக்கு ஒரு
நம்பர்ல இருந்து கால் வருத. ஆக்சுவலா பையன் அந்த நம்பரை கெட்ட வார்த்தை போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கான். முதல் முறை ஹீரோ காலை எடுக்காம கட் பண்ணாலும் கூட திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. சரின்னு தைரியத்தோட இப்ப ஹீரோ அந்த காலை எடுக்கும் போது இந்த பக்கத்துல வெரோனிகா பேச ஆரம்பிக்கிறா. நப்பா லூக்கஸ் எப்படி இருக்க? வாடி புண்ணியவதே, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் எனக்கு கால் பண்ணணுங்கிற ஞாபகமே வந்துச்சு போல. இந்த பாரு லூக்கஸ், என் மேல நீ செம கோவத்துல இருக்க. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. எது கோவமா? நான் உன் மேல கொலை வெறியோட இருக்கேன். என் வாழ்க்கையை அழிச்ச என்ன அம்போன்னு கைவிட்ட ஆளே நீதான். நீ ஒருத்தி எனக்கு உதவி பண்ணிருந்தா நான் இந்த மாதிரி ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் கிடையாது. சரதான் போன வைன்னு வெரோனிகாவைய பச்சை பச்சையா திட்டுறாங்க. அடுத்த நிமிஷமே தாய் கிழவியோட டெலிபோனுக்கு கால் வருது. ஏ கிழவி, அந்த போனை எடுக்காதன்னு சொல்லும் போதே அந்த அம்மா எடுத்து காதுல வச்சுட்டாங்க. ஏமா, உன் முன்னாடி ஒரு செம்பட்ட மட்டையை உட்காந்து சரக்கு அடிக்கிறான்ல, அவங்கிட்ட போனை கொடு. இல்ல நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லும் போதே பின்னாடி ஒரு 4-5 பேர் வந்து டப்புன்னு ஹீரோவோட மண்டையில ஒரு அடி. சடனா வெரோனிகாவோட காலும் கட் ஆகுது. இதுக்கிடையில அந்த ராண்டி இருக்கான்ல, அவன் இப்ப கம்ப்யூட்டர்ல நம்ம ஹீரோ சம்பந்தப்பட்ட ஒரு ஃபைல் இருக்கும், அதை ஓபன் பண்ணலாமே ட்ரை பண்ணுவான். ஆனா இவன் பாஸ்வேர்டை போட்டு ட்ரை பண்ணாலும் அந்த ஃபைல் இப்ப ஓபனே ஆக மாட்டேங்குது. கட் பண்ண அடுத்த பாரை விட்டு இப்பதான் நம்மால உடம்பு ஃபுல்லா ரத்த கரைகளோட வெளியில வரான். மறுபடியும் வெரோனிகா கிட்ட இருந்து கால் வருத. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்லமா, தயவு செஞ்சு நீ எனக்கு கால் பண்ணாத. பதிலுக்கு வெரோனிகாவும், எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுற? நான் உனக்கு ஒரு பெரிய ஆஃபர் வச்சிருக்கேன். இந்த பாரு, ஒரு பேசஞ்சர் நீ இருக்கக்கூடிய அதே பேங்காக்ல இருந்த பிளைட்டை புடிச்சு வேற ஒரு நாட்டுக்கு தப்பிக்க போறான். அவனை மட்டும் பாதுகாப்பா நீ கஸ்டடி எடுத்து எங்க கிட்ட கொண்டு வந்தா போதும். மறுபடியும் நீ இழந்து போன வேலையை நான் வாங்கி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லப்பா, உனக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்றேன். ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோவும் ஏதோ ஒரு காரணத்தால இந்த டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு டாக்ஸியை பிடிச்ச பக்கத்துல இருக்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். இதே டைம்ல ராண்டி வெரோனிகா கிட்ட, உண்மையை சொல்லுங்க, அந்த ஹீரோ யாரு? ஏன் என்னால அவ ஃபைல மட்டும் ஓபன் பண்ண முடியல? இந்த பாரு, அது உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணு. அப்போ உடனே பக்கத்துல இருக்க மைக்க, மேடம் டார்க் வெப்ல கோஸ்ட் ஒரு சின்ன போஸ்ட் போட்டிருக்கான். நானும் அதுல இருக்க ஒரு சில விஷயங்களை டீகோட் பண்ணி பார்க்கும்போது அவன் பேங்காக்ல இருந்த சான் பிரான்சிஸ்கோ போறாங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. கட் பண்ணா இதே டைம்ல நம்ம ஹீரோ ஒரு வழியா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான். அப்ப அடையாளம் தெரியாத ஒரு ஆளு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போறான். திறந்து பார்த்தா உள்ள ஹீரோவுக்காக ஒரு பாஸ்போர்ட் இருக்கு. கட் பண்ணா இதே டைம்ல அந்த கோஸ்ட் நேரா ஒரு டாக்ஸில ஏறி போயிருப்பான்ல. ஆக்சுவலா அந்த வண்டி ஒரு வழியா ஏர்போர்ட்டுக்கு வந்துருச்சு. சோ இதுக்கு மேல கண்டிப்பா வெரோனிகாவால அந்த ஆள் யாருங்கிறத ட்ராக்கே பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் அந்த கோஸ்ட் உருவம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா டாக்ஸியை விட்டு அந்த கோஸ்ட் இறங்கி வெளியில நடந்து போகும்போது தரையில ஒரு சில ரத்த கரைகள் சிந்தி இருக்க விஷயம் தெரியுது. அப்படின்னா பேங்காக்கோட சோல்ஜர்ஸ் தான் இந்த கோஸ்ட சுட்டிருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. இதே டைம்ல நம்ம ஹீரோ பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணலாமேன்னு லைன்ல நிக்கும் போது இவன் என்னதான் ஸ்கேன் பண்ணாலும் அது டிக்ளைன் ஆயிட்டே இருக்க. போச்சுடா, மறுபடியும் அந்த வெரோனிகா ஏதோ ஒரு பிளான போட்டு நம்மள மாட்டி விட்டா போலன்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா உள்ள வந்த இன்னொரு வேலைக்காரன் அங்க இருக்க ஸ்கேனிங் மிஷினை 2 தட்டு தட்டி மறுபடியும் பாஸ்போர்ட்டை வைக்கும் போது இப்ப அது நல்லபடியா ஸ்கேன் ஆயிடுச்சு. அப்பாடான்னு பெருமூச்சு விட்டு உள்ள வந்தவன் உடனே வெரோனிகாவுக்கு கால் பண்ணி, இந்த பாரு, நான் ஒரு வழியா ஸ்கேன் பண்ணி உள்ள வந்துட்டேன். சரி, நான் கைது பண்ண வேண்டிய ஆள் யாரு? தம்புடு, அங்கதான் ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு. உனக்கு கோஸ்ட பத்தி ரொம்ப நல்லா தெரியும்ல? தெரியுமே, பெரிய பெரிய கம்பெனியோட படத்தெல்லாம் ஒரு நொடியில ஹேக் பண்ணுவானே, அவன் தானே? ஆமா, பல நாடுகள் அந்த கோஸ்ட தேடிட்டு இருந்தாலும் கூட இன்னைக்கு அவன் நீ போகக்கூடிய அதே பிளைட்ல நாங்க இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோக்கு வந்துட்டு இருக்கான். பிரச்சனை என்னன்னா, அந்த கோஸ்ட் யாரு, எப்படி இருப்பான், குள்ளமா உயரமா கருப்பா வெள்ளையான்னு எந்த ஒரு தகவலும் தெரியாது. எங்களால உனக்கு கொடுக்க முடிஞ்ச ஒரே ஒரு க்ளூ, அவன் உடம்புல குண்டடிப்பட்டு ப்ளீடிங் ஆயிருக்கு. சரி, நானே அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னு ஹீரோவும் காலை கட் பண்ணிட்டான். அடுத்த பிளைட்டுக்குள்ள அந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தியான எமின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம கதையோட ஹீரோனை காட்டுறாங்க. இவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவனோட பேரு டிமான். இப்ப பயணிகளும் ஒன் பை ஒன்னா உள்ள வந்துட்டு இருக்காங்க. இதே டைம்ல பீட்டர் டாக்ஸியை விட்டு கோஸ்ட் இறங்கினதுக்கு அப்புறமா அந்த ரத்த கரைகள் டைரக்டா ஏர்போர்ட்டுக்குள்ள போகாம முதல்ல ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அனிமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஏற்பட்ட காயத்துக்கு மருந்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோஸ்ட் அங்க இருந்து கிளம்பிருப்பா. உடனே வெரோனிகா சும்மா இருப்பாளா? தான் ஆளுங்களை வச்சு அங்க இருக்கக்கூடிய டாக்டரை மிரட்டி இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சிகிச்சைக்காக இங்க வந்தாங்கன்னு ஒன் பை ஒன்னா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நம்ம ஹீரோ இப்ப பிளைட்டுக்குள்ள வந்துட்டான். இவனுக்கு பிசினஸ் கிளாஸ்ல சீட் கிடைச்சிருக்கு. பக்கத்து சீட்ல ஷாமன் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். சரி, வந்த வேலையை முதல்ல பாப்போன்னு ஹீரோ ஒரு பெக் எடுத்து அடிக்கிறான். இதே டைம்ல பீட்டர் ரொம்ப பதட்டத்தோட ராண்டி அப்புறம் வெரோனிகாவை தனியா கூப்பிடுவான். என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? மேடம், ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சு. டார்க் வெப்ல அந்த கோஸ்ட் பண்ண போஸ்ட நம்மள மாதிரியே மற்ற நாடுகளை சேர்ந்த வில்லன்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணி கோஸ்ட் இப்ப பேங்காக்ல இருந்த பிளைட்ல போற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆக்சுவலா பிரச்சனை இது மட்டும் கிடையாது. கோஸ்டோட கதையை யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 10 மில்லியன் பிரைஸ் மணின்னு ஒரு பவுண்டியை வேற வச்சிருக்கானுங்க. என் கணிப்பு சரியா இருந்தா கோஸ்ட பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போன மாதிரி இப்ப அந்த பிளைட்டுக்குள்ள 100கணக்கான கிரிமினல்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விளங்குச்சு போ. அப்படின்னா மத்தவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கோஸ்ட் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கட் பண்ண அடுத்த இப்ப ஹீரோவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அந்த ஷாம், அவன் இப்ப வேணும்னே நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு கொடுத்துட்டு 2 கிளாஸ்ல சரக்க வாங்கிட்டு வந்து குடுக்குறான். அட, ஆள் ரொம்ப வெகுளியா இருக்காருன்னு இவனும் அந்த சரக்க குடிச்சு முடிச்சுட்டு பிளைட் இப்ப டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வெரோனிகாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவான். அப்ப சடனா இவன் கண்கள் லைட்டா மங்கல் ஆகுது. ஒரு கட்டத்துல தடுமாறி தொப்பன கீழே விழுந்துருவான். உடனே ஷாம் ரொம்ப நல்லவன போல, வாங்க தம்பி
நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கழிவறைக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிட்டு டப்புன்னு ஹீரோவுக்கு ஒரு அட்டி. ஏண்டா அந்த 10 மில்லியன் பவுண்டிக்காக நான் மட்டும் தான் வந்திருக்கேன்னு பார்த்தா எனக்கு போட்டியா நீயும் வந்திருக்கியா, உன்ன இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு ஹீரோவை போட்டு பொழந்து கட்டுறாங்க. நம்மால் வேற போதையில இருக்கான், தெளிவா சண்டை கூட போட முடியல. அலைக்க ஆளை புடிச்சு அங்க இருக்க கண்ணாடி சுவர்கள்னு எல்லா இடத்துலயும் முட்டுறாங்க. லாஸ்டா ஹீரோவோட கழுத்தை உடைக்க போற நேரத்துல லைட்டா சுயநினைவுக்கு வந்த ஹீரோ அந்த ஷாமோட உடம்ப அலைக்கா தூக்கி மேல இருக்க ரூஃப்ல ஒரு அட்டி. ஆக்சுவலா தலைக்கு மேல ஒரு கூர்மையான கம்பி இருந்திருக்கும் போல, அது டைரக்டா மண்டையில குத்தி அதே இடத்துல ஷாம் ரொம்ப கொடூரமா இறந்து போயிடுவான். அவ்வளோ மயக்கத்துல கூட வெரோனிகா கிட்ட நான் ஒருத்தரை கொன்னுட்டேன்னு மெசேஜ் பண்ணுவான். கட் பண்ண அடுத்த லாஸ்டா நம்ம ஹீரோவை பார்ல இருக்கும்போது ஒரு சில பேர் பிடிக்க வந்திருப்பாங்கல்ல, இப்ப அதே பாருக்குள்ள இருந்து நிறைய இறந்து போன உடம்புகளை இந்த வெரோனிகா டீமை சேர்ந்தவங்க அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. சந்தேகத்துல ராண்டியும் ஆமா யார் இவங்களை எல்லாம் சாகடிச்சிருப்பா, ரொம்ப யோசிக்காத அது ஹீரோ தான். எது அந்த பயலா ஆளு பாக்க டம்மியா இருக்கான், அவனா இவ்வளவு வேலையும் பாத்துருப்பான். ஏண்டா உனக்கு என்ன அந்த ஹீரோவை பார்த்தா இலக்காரமா இருக்கா? சரியா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹீரோவும் நம்மள மாதிரியே ஒரு சீக்ரெட் ஏஜென்டா இருந்தான். உனக்கு இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும்னு வெரோனிகா ஹீரோ பத்தி வேற எதையுமே சொல்லல. அடுத்த பிளைட்டுக்குள்ள மயக்க நிலையில இருக்க ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அங்க இருக்க பாத்ரூம்குள்ள வந்தவன் ஒரு ஷாம்பு டப்பாவை கையில எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கும் போது மொத்தமா வாந்தி ஒரு மாதிரி திகட்டும் இல்லையா, சோ இவன் குடிச்ச அந்த சரக்குல தான் இந்த ஷாம் மயக்க மருந்த கலந்திருக்கான் போல. இப்ப நம்ம ஆளு வாந்தி எடுத்ததால அந்த மயக்க மருந்து மொத்தமா உடம்பு விட்டு வெளியில வந்துரும். சோ கொஞ்சம் கொஞ்சமா ஆள் தெளிஞ்சிட்டு இருக்கான். இதே டைம்ல பிளைட்டோட பேஸ்மெண்ட்ல லக்கேஜ் மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்கல்ல, இப்ப அங்க பதுங்கி இருந்த ஒரு குல்லா மண்டையன் வெளியில வரான். தான் பேக்ல இருந்த ஒரு துப்பாக்கி எடுத்து அங்க இருக்க சின்ன லிப்ட்ல வச்சதுமே அது அப்படியே மேல போயிடும். சோ இப்ப அங்க வந்த எவனோ ஒருத்தன் அந்த பேக் எடுத்துட்டு உள்ள போற மாதிரி தெரியுது. இதே டைம்ல எப்பவுமே இந்த பிளைட்ல பாதுகாப்புக்காக 2 போலீஸ் இருப்பாங்க. அதுல ஒருத்தன் இடுப்புல பேட்சோட அங்கிருந்து நடந்து போயிட்டு இருப்பான். இந்த விஷயத்த பூனைக்கண்டு ஒருத்தி பாத்துட்டா. ஏரோஸ்டர்ஸ் யாரும் பார்க்காத நேரத்துல பின்னாடியே உள்ள போனவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பூனைக்கண்டு மட்டும்தான் வெளியில வரா. அந்த மார்ஷலுக்கு என்ன ஆச்சுங்கிற விஷயத்த தெளிவா காட்டல. அடுத்த ரெஸ்ட் ரூம்குள்ள இருக்க ஹீரோவுக்கு ஒரு வழியா மருந்த குடிச்சதால ஃபுல்லா தெளிஞ்சு போச்சு. வெளியில இருக்க ஹீரோனோ டிமானோ சார் நீங்க உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, முதல்ல வெளியில வாங்கன கதவை திறக்க சொல்லி கத்துவா. அதே டைம்ல 2வது மார்ஷலும் வந்துட்டாரு. உடனே பயத்துல இறந்து போன அந்த ஷாம் உடம்பு இருக்குல்ல, அத அங்க இருக்க ரூஃப்ல ஹீரோ ஒளிச்சு வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே டைம்ல வெரோனிகா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி கோஸ்ட தேடி பிளைட்டுக்குள்ள வந்தது நீ மட்டும் கிடையாது, உன்ன மாதிரியே கோஸ்ட சாகடிக்கிறதுக்காக நிறைய கொலைகாரங்க உள்ள வந்திருக்காங்கன்னு மெசேஜ் பண்ணுவா. அம்பிடுதாங்க ஹீரோவுக்கு இத பார்த்து அள்ளு இல்ல. சரி முதல்ல இங்க இருக்க பிரச்சனையை சரி பண்ணலான்னு பொறுமையா பாத்ரூம் கதவை திறந்தவன், இந்த பாருங்க எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வெளியில வருவேன். அப்ப கூட இருக்க ஃப்ரெண்டுக்காரன் ரூஃப்ல இருந்து ரத்தம் வடிகிற விஷயத்த பாத்துட்டான். உடனே மார்ஷல் துப்பாக்கிய வச்சு ஹீரோவை சுடலான்னு பார்த்தா ஒரே அடியில அவரை மயங்க வச்சுட்டான். ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன்னு 2 பேருமே பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு வந்தவன் முதல்ல மார்ஷல் கையில விலங்க மாட்டிட்டு, இந்த பாருங்க என்ன பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யோ நீ ஒரு ஆளை கொன்னுட்ட தானே? ஆமா நான் கொன்னுட்டேன், ஆனா அவன் நல்லவன் கிடையாது. இல்ல நீ போய் சொல்ற, அவன் நல்லவன் கிடையாதுன்னா அப்ப நீ நல்லவனா? நான் கெட்டவனா இருந்தா இந்த மார்ஷலை சுட்டு கொன்றிருப்பேன். நான் நல்லவன்பா, சொல்ல போனா நான் ஒரு FBI. அப்படியா? எங்க ஐடி கார்டை காட்டு. வேற வழி இல்லாம ஹீரோவும் தாங்கிட்ட இருக்க டிஜிட்டல் ஐடி கார்டை காட்டுவான். ஃப்ரெண்டுக்காரன் சும்மா இல்லாம ஏன் உங்ககிட்ட கார்டா இல்லையா? ஆமாடா, இப்ப அதான் முக்கியம் பாரு. சரி நான் சொல்ல வந்த விஷயத்த ஓப்பனா சொல்லிடுறேன். ஆக்சுவலா இந்த பிளைட்டுக்குள்ள ஒரு கிரிமினல் இருக்கான், அவனை பிடிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா பிரச்சனை இப்ப தலைகீழா மாறிடுச்சு. என்ன சொல்றீங்க? என்ன போலவே அந்த கிரிமினலை பிடிக்கிறதுக்காக நிறைய கிரிமினல் இருந்திருக்காங்க. அப்படியா? எத்தனை பேரு? அது எனக்கும் தெரியல. நீங்க முதல்ல பிளைட்டோட பைலட்ஸ் கிட்ட இத பத்தி பேசியாகணும். கூடவே 2வது மார்ஷலை தேடி கண்டுபிடிச்சு பிளைட்ல இருக்க பயணிகளோட லிஸ்ட வாங்கணும். நம்மால போட்டிருந்த ட்ரெஸ் வேற ஃபுல்லா ஈரமாயிடுச்சு. சோ அதனால இந்த பிளைட்ல கூட்டி பெருக்கிற வேலையெல்லாம் பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளோட காஸ்டியூமை மாட்டிக்கிட்டு இந்த பாரு டிமான், முதல்ல இந்த பிளைட்ல தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் விட்டுறலாம். அதுவே தூங்காம இருக்கானுங்கல்ல, அவனுங்க கிரிமினல்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சோ நம்ம அதை போய் செக் பண்ணிட்டு வரலான்னு எவ்வளவு சீரியஸான விஷயத்த பத்தி ஹீரோ பேசிட்டு இருக்கான். ஆனா இந்த டிமானை பாருங்களேன், தலைவரை 36வது நம்பர் சீட்ல ஒரு ஆளு வரக்காப்பி கேடாரு, நான் போய் போட்டு கொடுத்துட்டு வந்துடுவா. அட உன் கடமை உணர்வை நான் மதிக்கிறேன்பா, நீ போய் அந்த வேலையை பாரு, நான் போய் லிஸ்ட் எடுக்கிறேன்னு ஹீரோவும் ஒவ்வொரு சீட்டா நோட்ட விடுவான். இந்த விஷயத்த அந்த பூனைக்கண்ணுக்காரியும் பாக்குறா. ஆப்போசிட்ல இருக்க அந்த கிச்சன் மாதிரியான ஏரியாவுக்கு வந்து பாக்கும்போது அங்க சிந்தி இருக்கக்கூடிய ஒரு சில ரத்த கரைகளை கவனிக்கிறான். ஒரு சந்தேகத்துல கதவை திறந்து பாக்கும்போது அங்க ஏதோ ஒரு பெரிய பைப் லைன் இருக்கு. இப்ப அது ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஆமா இது எங்க போகுது? பேஸ்மெண்ட்டுக்கு. சரி அப்படின்னாவா நம்ம அங்க போய் செக் பண்ணலான்னு 2 பேருமே பேஸ்மெண்ட்டுக்கு வந்து அந்த பைப் லைனோட கதவை திறந்து பாக்கும்போது 2வது மார்ஷல் இருந்தார்ல, அவரோட கழுத்து அறுக்கப்பட்ட நிலைமையில ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்த அந்த பூனைக்கண்ணி தான் பண்ணிருப்பா. ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோ ஓரத்துல உட்காரும் போது நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா,
அவளுக்கு வேர்வையா ஊத்திட்டு இருக்கு. என்னம்மா இந்த இடம் இவ்வளவு சில்லுன்னு இருக்கு, ஆனா உனக்கு மட்டும் வேர்க்குது? கவலைப்படாத, நானும் உன் நிலைமையில இருந்திருக்கமா. ஆனா இந்த வேர்வை இந்த இடம் ஹீட்டா இருக்கதால ஏற்படல, உன் உடம்புல காயம் பட்டிருக்கு, அது மூலமா தான் உனக்கு குளிர்ந்த வேர்வை வெளியாயிட்டு இருக்கு. அட நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, பிளைட்டுக்குள்ள எனக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படல. ஆமா ஆமா, உனக்கு பிளைட்டுக்குள்ளதான் காயம் ஏற்படல, ஆனா வெளியில பேங்காக்கோட சோல்ஜர்ஸ் கூட சண்டை போடும்போது உன் வயித்துல தோட்ட ஆரம்பிச்சல. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. கோஸ்ட்ங்கிறது ஒரு பொண்ணா? உனக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு 16 வயசு இருக்குமா? யோ என்னையா பேசிட்டு இருக்க? நான் போய் கோஸ்டா? பாப்பா நீ ரொம்ப நடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. உன் இடுப்புல அப்பப்ப கை வச்ச மாதிரி போஸ் கொடுத்தீல, அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் உன் இடுப்புல தான் குண்டடிப்பட்டிருக்கேன்னு. இதுக்கு மேலையும் உன்னால எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு என்னோட கைதியானா உன்னை கொல்றதுக்காக இந்த பிளைட்டுக்குள்ள வந்த எல்லா கிரிமினல்ஸ் கிட்ட இருந்தும் நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துறேன். தன்னை பத்தின உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு ஹீரோனுக்கு பயம் இருந்தாலும் கூட எனக்கு உன் உதவி தேவையில்ல, நானே என்ன பாத்துக்க முடியும்னு டைலாக் பேசுவா. அப்ப அதே பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தா குல்லா மண்டைய டக்குன்னு ஹீரோனை வளைச்சு பிடிச்சு துப்பாக்கிய தலையில வைக்கிறான். ஆனா ஆளு பாக்குறதுக்கு டம்மியா இருந்தாலும் கூட ரொம்ப அசால்ட்டா அதே துப்பாக்கியை பிடுங்கி குல்லாமட்டைன சுட்டு அங்கேயே குன்றுவா. ஒரு நிமிஷம் பயந்து போன ஹீரோவும் துப்பாக்கியை டக்குன்னு பிடுங்கி ஒவ்வொரு பார்ட்ஸையும் தனித்தனியா கழட்டி போட்டுருவான். ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? தோட்டாக்கள் தப்பி தவறி இங்க இருக்க பிளைட்ல ஏதாவது ஒரு இடத்துல பட்டுச்சுன்னு வையேன், மொத்த பேரும் பரலோகம் போக வேண்டியதுதான். உன் இடுப்புல இருந்து மறுபடியும் ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. நம்ம 2 பேர் பஞ்சாயத்தையும் அப்புறம் வச்சுப்போம், முதல்ல பைலட்ஸ பார்த்த இது எல்லாத்தையும் சொல்லலான்னு 2 பேரும் அங்க வராங்க. இந்த பாருங்கயா, பிளைட் ஃபுல்லா கிரிமினல்ஸ் இருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் என்ன தவிர வேற யாரு கதவை திறக்க சரி நீ இந்த கதவை திறக்கவே கூடாது. ஐயோ அப்படின்னா இத பத்தி வாக்கி டாக்கில மத்த ஆளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவா? முட்டாள் மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, இது ஒரு சீக்ரெட் மிஷன். அதுக்கப்புறமா டோரை லாக் பண்ணிட்டு நம்ம ஆளுங்க வெளியில வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் பக்கத்து ரூமை செக் பண்ணிட்டு வரேன். ஹீரோ அந்த இடத்த விட்டு போகும்போது டிமான் உள்ள போந்து எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இதுல 8ஆம் நம்பர் சீட்ல இருக்க ஒருத்தன் என்கிட்ட கோல்டு காஃபி கேட்டான். உடனே இவ்வளவு அந்த ஆள் யாருன்னு எட்டி பார்த்துட்டு நான் 8ஆம் நம்பருக்கு காஃபி கொண்டு போறேன், நீ மத்தவங்களை பாத்துக்கோன்னு காஃபியை போட்டுட்டு நேரா அங்க இருக்க முண்டாசு கட்டின ஆள் கிட்ட வரா. அந்த பயபுள்ளியோட பார்வையே சரியில்லை. இதே டைம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்க பேசஞ்சர்ஸ் கிட்ட ஒரு தாடிக்கார ஏர் ஹோஸ்டஸ் பேசிட்டு இருப்பான். இந்த பாரு 2 மார்ஷலும் இறந்து போயிட்டாங்க, எனக்கு உடனே இந்த பிளைட்ல இருக்க பயணிகளோட நேம் லிஸ்ட்லாம் வேணும்னு கேட்கும் போதே முகமடி போட்ட ஒருத்தி டக்குன்னு எழுந்து ஹீரோ கூடயே சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆஹா அப்படின்னா இவ்வளவு இந்த கிரிமினல்ஸ்ல ஒருத்தி தான் போலன்னு நம்ம ஆளு அடி பொழந்து கட்டுவான். ஆனா அந்த அம்மா ஏதோ டோனிஜாவுக்கு தங்கச்சி மாதிரி முழங்கைய வச்சு மூஞ்சிலேயே நலங்கு வச்சிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல முகத்துல இருந்த மாஸ்க் அப்படியே கலண்டு விழும். அப்பதான் அந்த புள்ளையோட மூஞ்சவே காட்டுறாங்க. பார்த்தா அங்க எங்கன்னு டாட்டூ குத்தி வச்சிருக்கா. அட நீ டாங்ஸோன் பிரிவை சேர்ந்தவளா? விளங்குச்சு போன மறுபடியும் சண்டை போடுவாங்க. ஆனா இந்த முறை நம்ம ஹீரோவை வச்சு செய்யணும்னு அந்தரங்க பாகத்தை பிடிச்சு கண்ணா பின்னாடி நசுக்கிறா. பதிலுக்கு நம்மால் சும்மா இருப்பானா? அவ தலைய அலேக்கா பிடிச்சு டேபிள்ல ஒரு அடி அடிக்கும் போது ஒரு கிளாஸ் அப்படியே இவ கண்ணுக்குள்ள இறங்கிருச்சு. எப்படியோ ஒருத்தியோட கதையை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வெளியில வரும்போது இந்த டாங்ஸோன் பிரிவை சேர்ந்த இன்னும் 4 பேர் சண்டைக்கு வரானுங்க. வாங்கடா இன்னைக்கு நீங்களா நானான்னு பாக்கலான்னு ஒரு கையில கிளாஸ் இன்னொரு கையில ஷாம்பெயின் பாட்டில் எடுத்துக்கிட்டு மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தனையும் அடிச்சு பொழந்து கட்டிட்டு இருக்கான். இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் முண்டாசு கட்டி இருந்த ஆளுக்கு டீ போட்டு கொடுத்திருப்பால, இப்ப அவன் ஒரு பெல்ட் எடுத்துக்கிட்டு நேரா நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துட்டான். ஆளு பாக்க சின்ன பொண்ணா இருக்க. போயும் உன்ன சாகடிக்கவா 10 மில்லியன் பணம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, கேட்கவே ரொம்ப வேடிக்கையா இருக்குன்னு பெல்ட்டை வச்சு நம்ம ஹீரோயின் கழுத்தை நெரிக்கலாமேன்னு பையன் கிட்ட வரும்போது சடனா அவனால ஒழுங்கா மூச்சு விடவே முடியல. தொப்புன்னு சுருண்டு கீழே விழுந்துட்டான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே இந்த முண்டாசு போட்டிருந்தா இல்லையா, இவன் ஒரு கிரிமினல் அப்படிங்கிற விஷயம் தெரியும். சோ அவளுக்கு டீயை கொடுக்கற சாக்குல அதுல மயக்க மருந்த கலந்து விட்டுருக்கா. இதே டைம்ல அந்த டாங்ஸோன் பிரிவை சேர்ந்த ஆளுங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டான். அப்பதான் அந்த அடியாளுங்க செல்போனை செக் பண்ணி பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாம ஹீரோவோட போட்டோ வச்சிருக்கானுங்க. என்னடா இது, ஹீரோயின் தான் கோஸ்ட், அவ போட்டோ வச்சிருந்தா ஒரு நியாயம் இருக்கு, எதுக்காக தன்னோட போட்டோ வச்சிருக்காங்கன்னு இன்னும் 2-3 பேரோட போனை செக் பண்ணி பாக்குறான். ஆனா அவங்க போன்லயுமே ஹீரோவோட போட்டோ இருக்கு. ஒரு சந்தேகத்துல ஹீரோனை கூப்பிட்டு இந்த பாரு ஒழுங்கா உண்மையை சொல்லு, அந்த டாங்ஸோன் குரூப்புக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது லைட்டா ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பேங்காக்ல அவங்களுக்கு சொந்தமான கம்பெனியை மொத்தமா வெடிகுண்ட வச்சு அழிச்சிட்டு வந்தேன். ஆனா எனக்கு புரியாத விஷயமே, நீ தப்பு பண்ணிருக்க, ஆனா அவங்க உன்னை கொல்லாம எதுக்காக என் போட்டோவோட சுத்திட்டு இருக்காங்க? எனக்கும் அதான் புரியல. சரிவா முதல்ல இறந்து போன உடம்புகளை எடுத்து வைக்கலான்னு அடியாளுங்க இன்னுமே உயிரோட இருக்க மாதிரி திரும்ப அவங்கள அங்க இருக்க சீட்ல உட்கார வச்சிருவானுங்க. கட் பண்ணா வெரோனிகாவுக்கு நம்ம ஹீரோ இறந்து போன டாங்ஸன் ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட போட்டோ அனுப்பியிருப்பான். நமக்கு வந்த தகவல் படி கிரிமினல்ஸ் எல்லாம் கோஸ்ட தானே பிடிக்க போயிருக்காங்க. ஆனா எதுக்காக இந்த குரூப் ஹீரோவை கொல்ல பாக்குறாங்கன்னு நடக்கிற எதுவும் புரியாம வெரோனிகா குழம்பி போயிருக்கா. அப்ப உள்ள வந்த ராண்டி இந்த பாரு என்னதான் அந்த பிளைட்டுக்குள்ள கோஸ்டோட சேர்த்து நிறைய கிரிமினல்ஸ் இருந்தாலும் கூட ஒரு சில அப்பாவியான பேசஞ்சர்ஸும் இருக்காங்க. அவங்க உயிரை நம்மளால பணயமா வைக்க முடியாது. சோ என் பேச்ச கேட்ட இப்பவே இந்த மிஷனை ஸ்டாப் பண்ண, ஏன்னா எனக்கு அந்த ஹீரோ மேல நம்பிக்கை இல்ல. சிரிச்சுக்கிட்டே வெரோனிகா உனக்கு அந்த ஹீரோ யாருன்னு தெரியுமா? சில வருஷங்களுக்கு முன்னாடி அவ சீக்ரெட் ஏஜென்டா இருக்கும் போது ஒரு பெரிய பணக்காரனுக்கு பாதுகாப்பு கொடுக்க போயிருந்தான். ஆனா ஹீரோவால ஒரு சில விஷயங்களை மட்டும் எப்பவுமே ஏத்துக்க முடியாது. அதுல ஒண்ணு ஒரு அப்பாவியான பொண்ணை அடிக்கிறத. இவ யாருக்கு காவலா போனானோ அந்த பணக்காரன் ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து அவளோட வாழ்க்கையை அழிச்சு அதோட விடாம அவளை அடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். இத பார்த்து ஹீரோவால பொறுக்கவே முடியல. வெறி பிடிச்ச மாதிரி அந்த பணக்காரனை அடிச்சு
வச்சே கொன்னான். இது மூலமா அந்த பணக்காரன் சம்பவ இடத்துலயே இறந்து போயிட்டான். ஆனா பிரச்சனை மட்டும் முடியல. ஏன்னா இறந்து போன பணக்காரனோட பையன் அவனும் ஒரு FBI டீமை சேர்ந்தவன். பிரச்சனை தலைகளா மாறுச்ச ஹீரோவை யாரு கண்டுபிடிச்சு கொள்றாங்களோ அவங்களுக்கு பவுண்டின்னு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் உயிருக்கு பயந்து அவனும் அங்க எங்கன்னு ஓட ஆரம்பிச்சான். ஆனா ஒண்ணு, கடைசி வரைக்கும் அவனால பேங்காக்க விட்டு தப்பிக்கவே முடியல. எத்தனை பேர் அவனை கொல்லணும்னு போனாலும் சரி அவங்களோட இறந்து போன உடல்கள் மட்டும் தான் கிடைக்கும். சந்தேகத்துல ராண்டியும், ஆமா இந்த கதையெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? ஆக்சுவலா நானும் ஹீரோவும் காதலிச்சம்பா. அவன் தான் என்கிட்ட இந்த கதையெல்லாம் சொன்னான். ஆனா பாரு, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் ரிஸ்க்ல மாட்ட விரும்பல. சோ நீயாச்சும் பிரச்சனையாச்சுன்னு நான் உன பிரேக்கப் பண்ணிட்டு தனியா நான் விலகிட்டேன். இந்த ஒரு காரணத்தாலேயே ஹீரோவுக்கு என் மேல அளவு கடந்த கோவம். இதே டைம்ல ஒரு வழியா இறந்து போன ஆளுங்களை திரும்ப சீட்ல உட்கார வச்சுட்டு ஹீரோ அந்த கிச்சன் மாதிரியான ஏரியாக்கு வரும்போது அங்க அந்த முண்டாசு கட்டின ஆள் இறந்து போயிருப்பால, அவனை பார்த்ததுமே செம ஷாக்கு. அடி பாவி, மறுபடியும் இன்னொருத்தனை கொன்னுட்டியா? இல்லையே, நான் அவனுக்கு மயக்க மருந்து தான் கொடுத்தேன். சந்தேகத்துல நாடி துடுப்ப செக் பண்ணி பாக்குறான். ஆனா அந்த ஆளு இறந்து போயிட்ட மாதிரி தான் தெரியுது. அச்சச்சோ, மன்னிச்சிருப்பா. என் உடம்புல காயம் பட்டப்ப ஒரு அனிமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். அங்க இருந்த ஒரு சில மயக்க மருந்துகளை தான் கொண்டு வந்தேன். ஆனா பாரு, அளவு தெரியாம நான் ஊத்தி கொடுத்துட்டேன் போல. அதான்ப்பா, முண்டாசு கட்டினவன் அல்பாயுஸ்ல மேல போயிட்டான். இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல தாடிக்கார வேற மரண பயத்துல இருக்கான். இந்த வர்றா, எங்களுக்காக நீ ஒரு உதவி பண்ணியாகணும். அப்படியா, என்ன உதவி? நேரா பக்கத்துல இருக்க ரூம்குள்ள போற. அங்க யாராவது சந்தேகப்படும்படி இருந்தா உடனே என்கிட்ட வந்து சொல்லு. உடனே வெளியில போன தாடிக்காரன் டக்குன்னு திரும்ப உள்ள வரான். ஏய், என்னடா ஆச்சு? எப்பா, அவங்க எல்லார்கிட்டயும் உன் போட்டோ இருக்குப்பா. என்னன்னு புரியாம ஹீரோவை எட்டி பார்க்கும் போது உண்மையாவே ஹீரோவோட போட்டோவை யாரோ ஒரு ஆளு இங்க இருக்க எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. சோ ஹீரோவுக்கு இப்பதான் புரியுது, இங்க இருக்க கோஸ்ட் எப்படி பவுண்டிக்காக கொள்ள வந்திருக்காங்களோ அதே மாதிரியே பல வருஷங்களா அண்டர் கிரவுண்ட்ல பதுங்கி இருக்கக்கூடிய ஹீரோவையும் பவுண்டிக்காக ஒரு சில பேர் கொல்ல வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹீரோவை தாக்குறதுக்குள்ளேயே இவன் ஒரு பெரிய ட்ராலியை தள்ளிட்டு வந்து கோடு போட்ட சட்டையை பறக்க விட்டான். இவங்க சண்டையை ஆரம்பிச்சதுமே ஒவ்வொருத்தனா உள்ள போந்து ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப ஒருத்தன் நம்ம ஹீரோவோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பாப்பான். நல்ல வேலையா உள்ள வந்த ஹீரோயின் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஆனா நம்மளுக்கு சம கோவம். அடியே, நீ எதுக்கிட்டு இங்க வந்த? இல்லப்பா, உனக்கு உதவி பண்ணலானே. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ நேரா பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு பாதுகாப்பா ஒளிஞ்சுக்கோ. நீ யாருங்கிற அடையாளம் இங்க இருக்க ஒருத்தனுக்கு தெரிய வந்தா கூட என்ன விட்டுட்ட மொத்த பேரோட கவனமும் உன் பக்கமா திரும்பும். இப்ப இவங்க பேசின விஷயத்த இன்னொரு கிரிமினல் பாத்துட்டான். ஓ, அப்படின்னா ஹீரோயின் தான் கோஸ்ட்ங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவ கழுத்தை புடிச்சு நெரிச்சிட்டு இருப்பான். சரி, காப்பாத்தலாமேன்னு ஹீரோ கிட்ட போக ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த கோடு போட்ட சட்டக்காரன் ஹீரோ வயித்துல ஒரு குத்து. சரின்னு அவனை அடிச்சு போட்டுட்டு மறுபடியும் நகர்ந்தா இன்னொரு ஆளு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு இடுப்புல கத்திய வச்சு குத்திருப்பாங்கல்ல, அந்த காயத்துக்குள்ள விரல விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஹீரோ சும்மா இருப்பானா? சீட்டோட பெல்ட் இருக்குல்ல, அதை வச்சு அந்த கிரிமினல் கழுத்தையை நெரிச்சு ரொம்ப கொடூரமா கதையை முடிச்சிட்டான். இதே டைம்ல ஹீரோட கொலை பண்ண பாத்திருப்பால ஒரு கிரிமினல் பக்கத்துல இருக்க ஒரு இரும்பு பெட்டி எடுத்து மண்டையா அடிச்சு போட்டு தள்ளிட்டா. இப்ப இந்த ரூம்ல இருந்த ஒட்டுமொத்த எதிரிகளையும் போட்டு தள்ளியாச்சு. அப்ப சடனா குங்ஃபு மாஸ்டர்ஸ் மாதிரி காஸ்டியூம்ல ஒரு 3 பொண்ணுங்க அங்க வராங்க. நொடி பொழுதுல ஹீரோவோட உடம்புல ஒரு ஊசியா இருக்க கரெக்டா உள்ள வந்த ஹீரோயினும், லியான், இவரை எதுவும் பண்ணாதீங்க, இவரு நம்ம டீம் தான். சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா இவங்க யாரு? ஆக்சுவலா ஒரு பிரைவேட் கம்பெனியை சேர்ந்தவங்க. இந்த லியானோட பழங்குடி கிராமத்தை மொத்தமா அபகரிச்சுட்டாங்க. ஆனா நான் ஏற்கனவே கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு திரும்ப அந்த இடத்த அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அந்த ஒரு நன்றிக்காகவே அவங்க எனக்கு பாடி கார்ட்ஸா இருக்காங்க. இப்ப கதையெல்லாம் கேட்டு முடிச்சதுமே டக்குனு ஹீரோ மயங்கி விழுறான். என்னன்னு இடுப்ப செக் பண்ணி பார்த்தா உடம்புல எக்கச்சக்கமான காயங்கள், ரத்தம் அதிகமா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலயும் ஹீரோவை இங்க வைக்க முடியாதுன்னு அவனை தூக்கிட்டு அங்க இருக்க பேஸ்மெண்ட் குள்ள போறாங்க. இதே டைம்ல வெரோனிகா நம்ம ஹீரோயின் போயிருந்த அந்த அனிமல் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க இருந்த டாக்டரை மிரட்டி நம்ம ஹீரோயின் தான் கோஸ்ட்ங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. கட் பண்ண அடுத்த இப்ப பேஸ்மெண்ட்டுக்கு வந்த ஹீரோயின் அங்க ஒரு வித்தியாசமான பெரிய கம்ப்யூட்டர் இருக்கு. அங்க இருக்க கேபிள்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோ உடம்புல அந்த லியான் மயக்க ஊசியை போட்டிருப்பாங்க. இப்ப அந்த பவர் கம்மியானதால இவனும் மயக்கத்தை விட்டு கண்டுபிடிச்சிட்டான். ஆமா, எதுக்காக நிறைய கம்பெனிஸ்ல இருந்து நீ பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்க? சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும், உலகத்துல இருக்க நிறைய பேரு நான் யாரு எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்கிற எதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். எனக்கு சரியா 7 வயசா இருக்கும் போது கடத்தல்காரங்க என்ன ஒரு சில கும்பல் கிட்ட வித்தாங்க. ஆனா எனக்கு அப்பவே இந்த டெக்னாலஜி சம்பந்தமா நிறைய ஆர்வம் இருந்தது. சோ அதனாலேயே என்ன விபச்சார விடுதியில விடுறதுக்கு பதிலா ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனிக்கு தூக்கிட்டு போனாங்க. நாளுக்கு நாள் என்னோட திறமைகள் அதிகமாச்ச. யாருமே ஹேக் பண்ண முடியாத இடத்த கூட ஒரு சில நொடிகள்ல என்னால ஹேக் பண்ண முடியும். ஒரு லிமிட்டுக்கு மேல கடத்தல்காரங்க என்ன கொண்டு போய் விட்டு அந்த கம்பெனிக்குள்ளேயே என்னால அடிமையா வாழ முடியல. சோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில வந்த என்ன மாதிரியே கடத்தப்பட்ட நிறைய குழந்தைகளை வச்சுதான் இந்த பெரிய பெரிய கம்பெனியை சேர்ந்தவங்க வேலைக்காக வச்சிருக்காங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். சோ முதல்ல அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்கு நான் முதல்ல அந்த கம்பெனி அழிக்கணும். சோ யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் கம்ப்யூட்டரை உருவாக்கினேன். கண்டிப்பா இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தவிர இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. ஒரு கம்பெனிக்கு ஆதாரமே அது மேல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் தான். சோ அந்த கம்பெனி அழிக்கிறதுக்கு பதிலா அந்த கம்பெனியோட ஆதாரமா இருக்கக்கூடிய பணத்தை திருட ஆரம்பிச்சேன். இருந்தாலும் குழந்தைகள்
குழந்தைகளை வேலைக்கு வைக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ்க்கு பயம் வரணும்ல, அதனாலதான் பேங்காக்ல இருக்க ஒரு கம்பெனி மட்டும் வெடிகுண்ட வச்சு அழிச்சேன். ஆனா எதிர்பாராத விதமா இந்நேரம் உன்னோட FBI என்னோட உண்மையான அடையாளத்தை கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ இப்ப இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த ஹீரோயின் கெட்டவ இல்லங்கிற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இதே டைம்ல பிளைட்டுக்குள்ள இருக்க குற்றவாளிகளுக்கு ஹீரோயினோட உண்மையான போட்டோவை அனுப்பி இவதான் கோஸ்ட்ங்கிற மாதிரி யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க. கட் பண்ண அடுத்த இப்ப வெரோனிகா தான் ஆபீஸ விட்டு வெளியில வரும்போது முன்னாடி அந்த ராண்டி போயிட்டு இருக்கா. தம்பி ஒரு நிமிஷம் நிக்கிறியா? மேடம் என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? நடிக்காத, கடைசி ஒரு வாரமா நீ என்ன பண்ண, யாருகிட்ட எல்லாம் பேசுன ஃபுல் டீடைல்ஸ் நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். இனிமே நீ உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிரிச்சுக்கிட்டே ராண்டியும், இந்த பாரு, நம்ம அரசாங்கத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடியே கோஸ்ட் பேங்காக்கு வரப்போறாங்கிற விஷயம் அவளுக்கு நெருக்கமான ஒரு ஆள் மூலமா எனக்கு தெரிய வந்தது. ஆக்சுவலா எனக்கு அந்த கோஸ்ட் தேவையில்ல. அவ லாஸ்டா ஒரு பெரிய மாஸ்டர் கம்ப்யூட்டரை உருவாக்கி இருக்கா. அதை வச்சு உலகத்துல எப்பேற்பட்ட டிவைஸையும் ஹேக் பண்ண முடியும். சோ ஒரு முடிவு எடுத்தேன், கோஸ்ட சாகடிச்சுட்டு அந்த கம்ப்யூட்டரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு நொடியில இந்த உலகத்தோட மிகப்பெரிய பணக்கார வரிசையில நான் மட்டும் தான் இருப்பேன். அதனாலதான் குறிப்பிட்ட கிரிமினல்ஸோட லிஸ்ட் எடுத்த கோஸ்ட் இப்ப பிளைட்ல போக போறா. அவ கதையை முடிக்கிற ஆளுங்களுக்கு 10 மில்லியன் பவுண்டி போட்டேன். ஆனா பிரச்சனை என்னன்னா கோஸ்ட சாகடிக்கிறத விட ஹீரோ மேல இருக்க பவுண்டிக்காக கொலகாரங்க அவனையும் கொல்ல நினைச்சாங்க. சரி சனி போனா தனியா போகாதுல்ல, அதான் 2 பேர் கதையை முடிச்சிருங்கன்னு ஒட்டுமொத்த கிரிமினல்ஸையும் நான் அந்த பிளைட்டுக்குள்ள அனுப்புனேன். இப்ப கூட ஒண்ணும் தப்பு கிடையாது. நீ சரின்னு சொன்னா போதும், நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து அந்த கம்ப்யூட்டரை நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். சரி இவ்வளவு அச்சு நல்லவளா இருப்பா, ராண்டிய புடிச்சு ஜெயில போடுவான்னு பார்த்தா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். அந்த கோஸ்ட் உலக மக்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சிட்டு இருக்கா. ஆனா நமக்கு தானே தெரியும் கம்பெனிக்குள்ள குழந்தைகளை வச்சு வேலை வாங்குறோன்னு. இந்த கோஸ்ட் இருக்க வரைக்கும் நம்மளால சின்ன பசங்களை வச்சு சம்பாதிக்க முடியாது. நீ சொல்றது கரெக்ட். அவ கதையை முடிச்சுட்டு கம்ப்யூட்டரை நமக்கு சொந்தமாக்கலான்னு இவங்க ஒரு பக்கத்துல பிளான் போடுவானுங்க. அடுத்த நம்ம ஆளுங்க பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க விஷயம் தெரிஞ்சு கதவை உடைச்சு உள்ள வர ட்ரை பண்ணுவானுங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா. அனிமல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோயின் ஒரு சில மருந்தெல்லாம் கொண்டு வந்திருப்பால, அதுல உடம்புல இருக்க அட்டலின அதிகப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன டோஸ் இருக்கும். தற்போதைக்கு இதை குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கலான்னு ஏதோ சோடா குடிக்கிற மாதிரி மொத்த மருந்தையும் தலைவன் குடிச்சிட்டான். ஏமா எனக்கு பவர் கிடைச்சிருச்சே, வாங்க எவனா இருந்தாலும் அடிச்சு பறக உள்ளான்னு இவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஆக்சுவலா லியானுக்கு ஹீரோவோட நடவடிக்கையில டவுட்டா இருக்கு. சோ அவன் குடிச்ச அந்த மருந்து பாட்டில் என்ன ஏதுன்னு ஒழுங்கா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பாட்டிலுக்கு மேல ஒரு பேப்பர் ஒட்டி இருக்கும் இல்லையா, ஆக்சுவலா அந்த பேப்பரை கிழிச்சு பார்த்தா அதுக்குள்ள இன்னொரு பேப்பர் ஒட்டி இருக்கு. ஒரு கொடூரமான பாம்போட விஷயத்தின் மூலமா உருவாக்கப்பட்ட அட்டலின் மருந்தான். எம்மா ஹீரோயின் அம்பிடுதான் இந்த ஹீரோவை ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லும் போது ஐ ஜாலி அப்படின்னா வாங்க அந்த எதிரிகள் உள்ள வரதுக்குள்ள நாம போய் அவங்கள தாக்கலான்னு முதல்ல லியானோட ஆளுங்க அங்க இருக்க லிப்ட் மூலமா மேல வந்துட்டாங்க. இவனுங்க உள்ள போந்து பிரச்சனை பண்ணதுமே ஒட்டுமொத்த கிரிமினல்ஸோட பார்வை லியான் பக்கமா திரும்புது. இதை தனக்கு சாதகமாக்கிட்டு படிக்கட்டு வழியா நம்ம தலைவன் உள்ள வந்துட்டான். முதல் ஆளா அந்த பூனைக்கடி இருக்கா இல்லையா, அவ உள்ள வருவா. நீ என்னோட அடிமை, இப்ப அந்த ஹீரோயின் எங்க இருக்கான்னு உண்மையை சொல்ல அப்படி இப்படின்னு தான் கண்களை வச்ச ஹீரோவை வசியப்படுத்த ட்ரை பண்ணுவா. ஆனா தலைவன் ஏற்கனவே அந்த பாம்பு மருந்தை குடிச்சிட்டு வந்திருப்பால, அதனால லியானும் அவ கூட்டாளிகளும் சண்டை போற விஷயமே இவனுக்கு ஏதோ ஃபேண்டசி படம் மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ்ல தெரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கடையில அந்த பூனைக்கண்ணி வந்தா சும்மா இருப்பானா, கையில வச்சிருந்த கம்பி எடுத்து டப்புன்னு மண்டையில ஒரு ஓட்ட, சண்டை படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு கிரிமினல் துப்பாக்கி எடுத்த ஹீரோவை சுடலாமே ட்ரை பண்ணும்போது இத இந்த லியானோட கூட்டாளி பாத்துட்டா. சோ அந்த கிரிமினலை தாக்கலாமேன்னு கிட்ட போவா. ஆனா அவன் ஒரே ஷாட்ல அந்த பொண்ணை சுட்டு கொன்றுவான். அடுத்த ஹீரோவையும் சுட்டு கொள்ளலாம் ட்ரை பண்ணும்போது அவன் லைட்டா விலகிட்டாங்க. அம்பிடுதாங்க தோட்டா அங்க இருக்க விண்டோல பட்ட பிரஷரால அந்த இடமே உடஞ்ச உள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியில அலேக்கா பறந்துட்டு இருக்கு. பைலட்ஸ் ஒரு பக்கத்துல பயந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஒரு கட்டத்துல கூட இருந்த அந்த ஜூனியர் பைலட்டே பயந்து ஆள ஊரா சாமின்னு டக்குன்னு கதவை திறப்பான். அப்ப வெளியில இருந்து உள்ள வந்த கிரிமினல் பைபிள்ளைங்க ஜூனியரை போட்டு தள்ளிட்டு கேப்டனை சுட்டு கொள்ளலாம் ட்ரை பண்ணும்போது பதிலுக்கு அவர் சும்மா இருப்பாரா, அங்க இருக்க பிளார் கண்ணை வச்சு சுடுவாரு. ஆனா கொடுமைக்கு என்ன, அந்த ரூம்குள்ளேயே தோட்டா அங்க எங்கன்னு பட்டு கடைசியில கேப்டன் கண்ணுக்குள்ளேயே பூந்து அவரோட கதையவும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, இப்ப பிளைட்ட ஓடுறதுக்கு ஆள் இல்ல. இதே டைம்ல ஒரு கிரிமினல் ஹீரோவை சுட்டு கொல்ல பாத்திருப்பான்ல, அவன் அங்க இருக்க சீட்டை பிடிச்சு தொங்கும் போது நம்மால் பறந்து வந்து டப்புன்னு ஒரு எத்து அடியாலும் வெளியில போயிடுவான். அதே டைம்ல அங்க இருந்த சீட்டு உடஞ்ச விண்டோல ஒரு பெரிய கேப் இருந்திருக்கும்ல, அந்த இடத்த மொத்தமா கவர் பண்ணிடும். இது மூலமா அந்த ஒட்டுமொத்த பிளைட்டுமே லைட்டா ஆடுது. அப்ப பேஸ்மெண்ட்ல இருந்த ஒரு பெட்டி அப்படியே தடுமாறி கீழே விழும்போது அதுக்குள்ள ஹீரோயின் ஒரு பெரிய கட்டிங் மிஷின் இருக்கக்கூடிய விஷயத்த பாக்குறா. அப்புறம் என்ன, அதை கொண்டு வந்து ஹீரோ கையில தூக்கி போட ஏதோ மரத்தா இருக்கிற மாதிரி அங்க இருக்க ஒவ்வொரு கிரிமினல்ஸையும் பொழந்து கட்டிட்டு இருக்கான். ஆனா கண்டிப்பா இத நீங்க ஒரு படமா பாத்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவு சிரிப்பீங்க. அந்த அளவுக்கு கொல்லும் போது கூட நிறைய காமெடியா பண்ணிருப்பானுங்க. ஒரு வழியா அங்க இருந்த கிரிமினல்ஸ் எல்லாரோட கதையும் முடிஞ்சு போச்சு. இதே டைம்ல ஹீரோ சொன்ன மாதிரி பிளைட்ட தரையிறக்க போறான்னு வெரோனிகாவும் ராண்டியும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஜிபிஎஸ்ல பிளைட் பக்கத்துல இருக்க மாதிரி தான் காட்டுது. ஆனா சுத்தி முத்தி பார்த்தா அந்த பிளைட்ட காணோம். ஒரு நிமிஷம் கடுப்பான வெரோனிகா ராண்டிய சுட்டு கொன்னுட்டா. அதுக்கப்புறமா ஹீரோவுக்கு கால் பண்ணி, என்னாச்சு, நீ அந்த கோஸ்ட பிடிச்சிட்டியா? பிடிச்சிட்டனே, சூப்பர்பா. அப்படின்னா நான் அனுப்புற லொகேஷன்ல எப்படியாச்சும் பிளைட்ட லேண்ட் பண்ண. அச்சச்சோ, அது என்னால முடியாதே.
இந்த பாரு கோஸ்ட் நீங்க நினைக்கிற மாதிரி கெட்டவ கிடையாது, அதே மாதிரி நீயும் அந்த அளவுக்கு நல்லவ கிடையாது. சோ நான் இந்த டீலை விட்டு விலகுறேன். டேய் மறுபடியும் தப்பு பண்ணாத, அரசாங்கம் உன்னை சும்மா விடாத. இதுக்கு முன்னாடி மட்டும் அப்படியே சுதந்திரமா விட்டுட்டீங்க பாரு, சரிதான் போடின்னு ஹீரோ காலை கட் பண்ணிட்டான். தனக்கு ஹீரோ ஹெல்ப் பண்றான்னு ஹீரோயினும் ஆனந்த கண்ணீரோட அழுறா. இந்த பாரு உன் கண்ணீர் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, முதல்ல பாதுகாப்பா வண்டியை லேர்ன் பண்ணி ஆகணும். பைலட்ஸும் இறந்து போயிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும் இவ்வளவு நேரமா பைலட்ஸ் இந்த பிளைட்டை ஓட்டல, ஓ இப்பதான் விஷயம் புரிய வருது. அப்படின்னா நீ உருவாக்கி வச்சிருக்க அந்த மாஸ்டர் கம்ப்யூட்டர், அதை வச்சு இந்த ஒட்டுமொத்த பிளைட்டையே ஹேக் பண்ணி வச்சிருக்கியா? சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல, அதே டைம்ல உடம்புல இருந்த காயங்களால நம்ம ஹீரோ அதே இடத்துல மயங்கி விழுந்துருவான். கண்ண முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ பெட்ல இருக்கான். சுத்தி முத்தி கவனிக்கும் போது இவன் எங்க இருக்கான்னு எந்த ஒரு தகவலும் தெரியல. அப்ப திடீர்னு பில்டிங்ஸ்க்கு வெளியில நிறைய வெடிகுண்டு வெடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. அப்ப பயந்துகிட்டே உள்ள வந்த ஹீரோயினும், எப்பா ஹீரோ சண்டை இன்னும் முடியல, வெரோனிகா தான் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டா. அட அதுக்கேமா பயப்படுற, உன்னோட புத்திசாலித்தனமும் என்னோட கொலைவெறி ஆட்டமும் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்னு இன்னைக்கு அவங்க பாக்கட்டோன்னு அடுத்த மறுபடியும் சம்பவம் பண்றதுக்காக நம்ம ஹீரோ கிளம்புற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. செகண்ட் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க எண்டிங்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.